ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சித்ரா தேவி மாமனாருக்கு உடம்பு சரியில்லாத போனதை அடுத்து நல்லா இருக்கும் போதே அவர்கிட்ட இருந்து நமக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்களை நம்ம எப்படியாவது பேசி வாங்கிடணும் நைஸா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரூம்ல இருக்க சூர்யா சாப்பிடாம இருக்க மகா சாப்பாடு எடுத்துட்டு வந்து சமாதானப்படுத்தி பேசுறாங்க. இப்படிலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா உன் மேல உள்ள கோபம் எனக்கு குறையும் நினைக்கிறேன். எவ்வளோ நாளானாலும் உன் மேல உள்ள கோபம் மட்டும் குறையவே குறையாது அப்படின்னு சொல்றது கேட்ட மகா மேல எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கோங்க, ஆனா நீங்க சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றது கேட்டாலும் சூர்யா வந்து சமாதானமாக மாட்டாரு. கையால சமைக்கிற சாப்பாட்டை என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் சாப்பாட்டை அங்க வச்சுட்டு போறதை பார்த்து என்ன பண்றாங்க, தயவு செய்து சாப்பாட்டை எடுத்துட்டு போயிடுன்னு சொல்றாங்க. மகா மனசுக்குள்ள உங்களை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு கீழே போறாங்க. இல்ல போன மகா சின்னத்தை கிட்ட பேசிட்டு எப்படியாவது சூர்யாவை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. சரி, ராஜலட்சுமி வர தருணத்துல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க அம்மா கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க சின்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. இல்ல சூர்யா கண்டிப்பா அவங்க அம்மா கொடுத்தா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சின்னத்தை பேசுறது கேட்டு உடனே என்ன பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ராஜலட்சுமி அந்த இடத்துக்கு வர, இன்னும் இல்லக்கா மகா சொல்றா ரொம்பவே கோவமா இருக்கா சூர்யா, அதனால நீங்க கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சூர்யா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றது கேட்ட ராஜலட்சுமி அந்த சாப்பாட்டை எடு. அவர் ரொம்ப கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்றது கேட்ட ராஜலட்சுமி அது உண்மையிலதான் கோவமா இருக்கா, சாப்பாடு தட்டை என் பிள்ளைக்கு நான் சாப்பாட்டை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க சூர்யா கிட்ட. இருக்க சூர்யாமையும் ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு தண்ணி எடுத்து குடிக்க அந்த சமயத்துல ராஜலட்சுமி வர, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் கூப்பிட, சூர்யா என்ன பண்றேன் ஏன் பசியோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து கொடுக்க வர, எனக்கு ஒன்றும் தேவையில்லமா, அந்த மகா சமைச்ச சாப்பாடுலாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னதை கேட்ட ராஜலட்சுமி நீ ஏன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, இந்த சாப்பாடு மகா சமைச்சதுன்னு பாத்தியா, நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சின்னத்தை ஈரி நான் போய் சொல்றேன் இந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா தட்டுக்க, எதுக்காக சின்னத்தை போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பின்ன நீ சமைச்ச கஷ்டப்பட்டு நீ இந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சின்னத்தை இப்ப அதுவா முக்கியம், அவர் சாப்பிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு காவிய சொல்றதை கேட்ட சின்னத்தை என்ன பண்றாங்க, இவ்வளவு நல்லவளா இருக்கியம்மா, இவங்க ரெண்டு பேரும் எப்பதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பக்கம் தாத்தா கிட்ட போன சித்ரா தேவி என்ன பண்றாங்க, சொத்தை எப்படியாவது பிரிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க ட்ரிக்கா. இந்த மாதிரி அட்வொகேட்டையும் வர சொல்லியிருக்காங்க. அட்வொகேட்டும் வந்து பேசுறாங்க. எல்லா பத்திரத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. சித்ரா தேவி தவிர்த்து எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப என்னவா அவசியம், எதுக்காக இப்ப சொத்தை பிரிக்கணும் அப்படின்ற கேள்வி. இந்த பக்கம் ரொம்பவே கோவத்தோட அந்த சூர்யா வக்கீல் கிட்ட இருந்த அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி கிழிச்சு போடுறாரு. சித்ரா தேவி ரொம்பவே அதிர்ச்சியா போய் நிக்கிறாங்க. சூர்யா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொத்தை பிரிக்கணும் அப்படின்ற என்ன அவசியம் தாத்தா வந்துச்சு, இப்போதைக்கு சொத்தை பிரிக்கணும் அப்படின்ற பேச்சு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லி முடிக்கிறாரு சூர்யா. சித்ரா தேவி ரொம்பவே கடுப்பாகி போய் நிக்கிறாங்க. தாத்தாவை குணப்படுத்துறதுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒரு டாக்டர் வராங்க. பேசுற பேச்சுல இருந்தே தெரியுது தாத்தாவை நல்லபடியா குணப்படுத்திடலாம் அப்படின்றது மூலியமா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்குது. சூர்யா மகா மேல ரொம்பவே கோவமா இருக்கிறது குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியுது. அதனால ரொம்பவே இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்றாங்க மகா. அதனால ஒரு ஐடியாவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்ல எல்லாரும் பாக்குற மாதிரி சாரி மகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் போர்ட்ல எழுதி வச்சிருக்காங்க. எல்லாரும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகி போறாங்க. இது யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் கேட்க, ஒன்றும் தெரியாது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்ல, மகாவோட சின்னத்தையும் இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து கோவத்தோட போன சூர்யா மகாவை பார்த்ததும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் நான் தான் பண்ணேன், நீங்கள் தான் என் மேலே கோவத்தில் இருக்கீங்க, நான் ஒன்றும் அப்படி இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை விரும்பிக்கிட்டே தான் இருப்பேன், இது யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகா பேசிட்டு போனதை அடுத்து சூர்யா ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காரு. சித்ரா தேவி கௌதம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ண மாதிரியே ஐஸ்வர்யாவுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வருது. அந்த போஸ்ட்டில் ஒரு பையனோட ஃபோட்டோ இருக்குது. அதை பாட்டி வந்து பிரித்து பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா கிட்ட போய் கேள்வியும் கேட்குறாங்க. ஃபோட்டோ பார்த்த ஐஸ்வர்யா ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இது யாருன்னே தெரியல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொன்னதும் ரொம்பவே குழப்பத்தோட பாட்டியும் அங்கிருந்து கிளம்ப, பிறகு இது யாருன்னு தெரியலன்னு சொல்கிறா. அப்போ இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட இருக்காங்க. ஐஸ்வர்யா சொன்னதை கேட்ட சித்ரா தேவி கௌதம் ரெண்டு பேரும் ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. பக்கம் பிரபா விஜய் போட்டோ வந்து கபோர்டு கீழே வச்சிருக்காங்க. ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது கோடீஸ்வரி பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. பிரபா கிட்டையும் கேட்டு பிரபாவையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகடி இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அளவும் ஆரம்பிக்கிறாங்க கோடீஸ்வரி. பிரபாவும் அந்த சமயத்தில் வராங்க. இது பிரபாவோட அப்பாவுக்கு தெரிய வருமா இல்லையே, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.